முருகர் மாநாடு உண்மையான இந்துக்கள் வந்து கலந்துக்க மாட்டாங்கன்னு அறநிலையத்துறை அவர் உண்மையான ஹிந்துவா? இப்போது நான் ஐயப்பன் கோயிலுக்கு போகிறேன், நான் குங்குமம் இட்டிருக்கேன், பட்டை போட்டுருக்கேன் அப்படின்னா உற்சாகம் வந்தால் என்ன பண்ணியிருக்கணும்? யார் வேணால் என்ன வேணால் சொல்லட்டுமே, சாமியே சரணமையப்பான்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அந்த ஹிந்து விரோத தீய சக்தி போட்ட கோஷம் என்ன? அல்லேலூயா அல்லேலூயா. யாரோட கோஷம்? 4 மாவடி மோகன் சி லாசரஸ். 4 மாவடி மோகன் சி லாசரஸ் எப்படிப்பட்ட ஹிந்து விரோதின்னு சொன்னால், கும்பகோணத்துக்கு பாருங்கள், அங்கே எத்தனை சாத்தானின் கூடங்கள் இருக்குது. ஹிந்து கோவில்களை பற்றி பேசினானா இல்லையா அந்த 4 மாவடி மோகன் சி லாசரஸ்? அவன் கோஷத்தை தானே இந்த அல்லேலூயா பாபு போட்டார். இது ஹிந்து விரோதி தானே. தமிழ்நாட்டினுடைய அறநிலைத்துறை அமைச்சர் ஹிந்து விரோத தீய சக்தி. அதனால் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பேச வேண்டாம். அவர் ஒரு தடவை என்னை 7.5 நான் அப்போவே சொல்லியிருக்கேன், 26 உன்னை ஜெயிலுக்கு அனுப்புகிற வரை இந்த 7.5 ஓயாதுன்னு. அதனால் ஒரு மிகப்பெரிய ஹிந்து விரோத தீய சக்தியின் கையில் இன்றைக்கி தமிழக அரசாங்கம் இருக்குது. அதனால் அதுக்கு மக்கள் சரியான மாநாடு யார் தடை பண்ண? ஏற்கனவே நீங்கள் இவங்க எந்த மாதிரியான ஜனநாயக விரோதிகள் அப்படின்னு சொன்னால், திருச்சியில் நம்ம பெருங்கோட்டை மாநாடு நடந்தது. மிக சிறப்பாக தொண்டர்கள் மிகப்பெரிய எண்ணிக்கையில் வந்து நடந்தது. அதுக்கு அனுமதி எங்கேருந்து வாங்கினோம்? இந்த அரசாங்கம் கொடுத்ததா? சென்ட்ரலி ரூலிங் பார்ட்டி டிஎம்கே. அதை துண்டு சீட்டு முதலமைச்சருக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். ஏன்னா இட் இஸ் எ சென்ட்ரலி ரூலிங் பார்ட்டி. அதோட பொலிட்டிக்கல் பப்ளிக் மீட்டிங்கு. அதுக்கு தடை விதிக்கிற அளவுக்கு எவ்வளோ பெரிய ஆணவம், ஜனநாயக விரோதம், சர்வாதிகாரி இந்த தமிழ்நாட்டினுடைய முதல்வர்னு நமக்கு தெளிவாக தெரியுது. அதனால் அதுக்கு அனுமதி பெற்றது மாதிரி இதுக்கு அனுமதி நிச்சயமாக பெற்று மிகப்பெரிய அளவில் இந்த மாநாடு நடத்தப்படும்.